பிரஸ்ட் கேன்சரில் இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு? நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் breast cancer is probably the only cancer நீங்கள் எவ்ரி இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது புதுசாக இருக்கும், ரைட்? மேபி வில் டேக் இட் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் சர்ஜரி இருக்குது, கீமோதெரப்பி அண்ட் ரேடியேஷன். சர்ஜரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா த பிக்கெஸ்ட் டெவலப்மெண்ட் இஸ் breast conservation. பட் த டிஃப்ரென்ஸ் இஸ் breast conservation வந்துட்டு 1990s கண்டுபிடிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்ம கண்ட்ரியில் இன்னும் அது யூனோ even though it's 40-50 years old, there is still bias against it. நிறைய பேர் பயப்படுவாங்க, ஐயோ breast கன்சர்வ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம்னு. பட் அதுலேயும் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஏரியா, அந்த குவார்ட்டர் மட்டும் அவங்க கட் பண்ணி எடுப்பாங்க, லைக் அ கேக், லைக் அ பீட்சா ஸ்லைஸ். அதுக்கப்புறம் அங்கே கேப் இருக்கும், அந்த தோல் மட்டும் அவங்க இதை ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ ரேடியேஷன் எல்லாம் கொடுக்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கும். தெல் பி அ டிப்ரெஷன், தெல் பி அ கேப், ரொம்ப டிஸ்ஃபிகர்டாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போது இந்த மாதிரி டிஸ்ஃபிகர்ட் பிரெஸ்டே கொடுக்க போகிறோன்னா அகெயின் பிரெஸ்ட் கான்சர்வேஷனோட யூஸ் இல்லை இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டெவலப்மெண்ட் என்னென்னா ஆன்கோபிளாஸ்டி. ஓகே, ஆன்கோபிளாஸ்டினா அந்த கேன்சர் சர்ஜரி பண்ணப்புறம், அந்த டியூமர் எடுத்தப்புறம் சில பிளாஸ்டிக் சர்ஜிக்கல் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் எப்படி அந்த கேப்பை மூடலாம். ஸோ அதுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாங்கள் இங்கேருந்து டிஷ்யூ எடுத்து போடலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் டெக்னிக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பிரெஸ்ட்டில், இல்லைன்னா பிரெஸ்ட்டுக்கு சரௌண்டிங் டிஷ்யூலேருந்து லைக் இந்த முதுகோட டிஷ்யூ, வயரோட டிஷ்யூ எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு நாங்கள் இந்த பிரெஸ்டோட லுக்கை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு இட்ஸ் கால்ட் ஆன்கோபிளாஸ்டி. ஓகே, பிக்கெஸ்ட் டெவலப்மெண்ட். அது வந்துட்டு பிரெஸ்ட் கேன்சர் சர்ஜரி அந்த ஏரியாவை ரெவல்யூஷனைஸ் பண்ணியிருக்கு. பிகாஸ் இப்போ எல்லாம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேட் அ பேஷண்ட் ஹூ வாஸ் 80 years old அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு ஷி ஹேட் அ 8 centimeter டியூமர். ஸோ ஒரு பிரெஸ்டோட ஃபுல் ஹாஃபில் வந்துட்டு டியூமர் இருந்துச்சு. அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு ஷி வாஸ் வெரி அடமெண்ட், இல்லை எனக்கு மார்பாகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணி கொடுங்கன்னு. லக்கிலி அவங்களுக்கு வந்துட்டு யூஸிங் ஆன்கோபிளாஸ்டி டெக்னிக்ஸ் அது we were able to save her breast. So she was very, very happy. So this has changed not just lives for doctors, and நம்ம பேஷண்ட்ஸ்க்கும் it offers them increased satisfaction. Then of course breast reconstruction இருக்குது. ஸோ யாருக்கு நாங்கள் மார்பாகத்தை முழுசாக எடுத்திருக்கோம் அவங்களுக்கு நாங்கள் புதிய பிரெஸ்டே பண்ணி தரலாம், அவங்களோட உடம்புல இருக்கிற டிஷ்யூஸே யூஸ் பண்ணி தரலாம். த செகண்ட் திங் இஸ் கீமோதெரப்பி. கீமோதெரப்பியில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ எல்லாம் நாங்கள் வந்துட்டு அந்த டியூமரோட என்ன நேச்சர்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான இருக்கிற சர்டன் செலக்டட் டார்கெட்டட் தெரப்பீஸ் கொடுக்குறோம். ஸோ ட்ராஸ்டுசுமேப், பெர்டுசுமேப், டார்கெட்டட் தெரப்பீஸ். அப்புறம் இம்யூனோதெரப்பி இருக்குது. அப்படியே சில பேருக்கு இந்த பரம்பரையில் வர கேன்சர் இருக்குது பாருங்கள், மியூட்டேஷன், ஜெனட்டிக் மியூட்டேஷன் லைக் BRCA1, BRCA2, அவங்களுக்கு செலக்டிவ் ஏஜென்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் olaparib and all, which அது வந்துட்டு these are agents which are shown to improve survival. சிமிலர்லி யாருக்கு இப்போ அட்வான்ஸ்ட் கேன்சர் வந்திருக்கு பட் ஹார்மோன் ரிசெப்டர் பாசிட்டிவ், அவங்களுக்கு சில சமயம் நாங்கள் கீமோதெரப்பியே கொடுக்க வேண்டாம், டேப்லெட்ஸே வச்சுட்டு நாங்கள் அவங்களுக்கு ட்ரீட் பண்ணலாம். ஹார்மோனல் டேப்லெட்ஸ் ப்ளஸ் ஸ்பெஷல் CDK4/6 இன்ஹிபிட்டர்ஸ்னு சொல்லுவோம். So there are a lot of developments even in systemic chemotherapy. அப்புறம் you come to radiation. Now radiationல வந்துட்டு you have various techniques, but the biggest revolution, புதிய டெக்னிக் பார்த்தீங்கன்னா it's the proton therapy. And we are very proud to say இப்போ in India and the whole of the Middle East, South Asia, Apollo Proton Cancer Center was the only private center with a proton machine. Okay. And where we're still, it's been 5 years, இப்போ 5 வருஷத்துலேருந்து they are treating patients with proton therapy. That is a type of radiation. So அது வந்துட்டு how it is different from regular radiation is that நாங்கள் ரேடியேஷன் கொடுக்கும்போது if this is the breast, okay, if this is the breast and radiation போகும்போது கொஞ்சம் ஸ்கேட்டர் இருக்கும். இது வந்துட்டு சில சமயம் கொஞ்சம் ஹார்ட்டோட கொஞ்சம் பார்ட், லங்கோட கொஞ்சம் பார்ட் அஃபெக்ட் பண்ணும். பட் வித் ப்ரோட்டான் தெரப்பி அந்த ஸ்கேட்டர் வந்துட்டு இட் இஸ் நாட் தேர், இட் இஸ் வெரி ஹைலி ஃபோக்கஸ். ஸோ நாங்கள் இந்த பிரெஸ்ட்டுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்னா பிரெஸ்ட்டுக்கு மட்டும் போயிட்டு அது
it will target the breast. Okay. So side effects கம்மி. So these are the very few of the advances. இன்னும் நிறைய இருக்கு, but these are the major things. ஓகே. ஸோ மார்பக புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் ஏர்லி டிடெக்ஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? Very, very சேஞ்சஸ் ஏற்படுத்தும்? வெரி வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்க, அந்த கட்டி வந்துட்டு பெருசாயிண்டே போகலாம். பெருசாச்சுன்னா வாட் டஸ் தட் மீன்? ஸோ பிரெஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்னா என்னெல்லாம் இருக்கு? ஆப்ரேஷன், சர்ஜரி இருக்கு, கீமோதெரப்பி இருக்கு, அண்ட் ரேடியேஷன். ஓகே, இப்போ நான் லம்ப் வந்துட்டு பெருசாயிண்டே போனால் அந்த கேன்சரோட ஸ்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆட்டோமேட்டிக்லி ஸ்டேஜ் அண்ட் சிவியரிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஜாஸ்தி ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கலாம், மேபி கொஞ்சம் வேறு மாதிரி கீமோதெரப்பி, கொஞ்சம் ஜாஸ்தி சைக்கிள் கொடுக்க வேண்டிய இருக்கும், அப்புறம் ரேடியேஷன் கொடுக்க வேண்டிய இருக்கும், அப்புறம் முழுசாக மார்பாகத்தை எடுத்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய இருக்கும். இதே நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டேஜில் அது ரொம்ப சின்னதாக இருக்கும்போது, இன்ஃபேக்ட் சில சமயம் பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணும்போது ஈவன் இஃப் த லம்ப் இஸ் நாட் பால்பபிள், கையில் உங்களுக்கு தெரிய வராது, ஆனால் அந்த ஸ்கேனில் தெரிஞ்சிடும். ஸோ வென் யூ ஃபைண்ட் இட், அது ரொம்ப சின்னதாக இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணணும்னா நாங்கள் முழுசாக மார்பாகத்தை எடுக்காம அந்த கட்டியை மட்டும், இல்லைன்னா அந்த கேன்சரஸ் ஏரியா மட்டும் எடுத்துட்டு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ த ஏர்லியர் யூ டிடெக்ட், இட் இஸ் ஆல்வேஸ் த பெட்டர். ஏன்னா லோவர் ஸ்டேஜ், லோவர் சிவியரிட்டி, லெஸ் சிவியர் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் லெஸ் சைட் எஃபெக்ட்ஸ். அதே மாதிரி பேஷண்ட்டோட ஏஜ் அண்ட் ஓவரால் ஹெல்த் வந்து இந்த பிரெஸ்ட் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் டெசிஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலா? Again, yes, very, very important, because like for example, இப்போ ஒருத்தர் எல்டர்லியாக வராங்க, ஓகே, more than 65 years of age. அந்த ஏஜில் we also see என்னெல்லாம் அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, அவங்களால இந்த ட்ரீட்மெண்ட்ஸை எடுக்க முடியுமா? ஸோ தட்ஸ் வை இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வென் நாங்கள் வந்துட்டு இப்போது முன்னாடி மாதிரி எல்லாருக்குமே சர்ஜரி, கீமோதெரப்பி, ஒரே கீமோ ரெஜிமென் அப்படி நாங்கள் கொடுக்க மாட்டோம். Okay. We look at the patient, height என்ன, weight என்ன, ஏஜ் என்ன, என்ன யூனோ blood pressure, hypertension, என்ன comorbidities இருக்குது, and based on that we tailor the treatment, right? ஸோ இஃப் இப்போ ரொம்ப நிறைய அவங்களுக்கு இந்த மாதிரி சிவியர் ஹைப்பர் டென்ஷன், கார்டியக் சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருந்தால் வி திங்க் இவங்களுக்கு ரேடியேஷன் நம்ம கொடுக்கலாமா இல்லையா. அவங்களுக்கு சப்போஸ் நாங்கள் ரேடியேஷன் கொடுக்கணும், பட் தேர் நாட் ஃபிட் ஃபார் இட், அகெயின் நாங்கள் சில ட்ரீட்மெண்ட் சேஞ்சஸ் பண்ணுவோம். லைக் அவங்களுக்காக நாங்கள் வந்துட்டு மார்பாகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்கள் மார்பாகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணோன்னா ரேடியேஷன் வந்துட்டு கட்டாயமாக கொடுக்கணும். அதே மாதிரி மேமோகிராம் இருக்குது, அல்ட்ராசவுண்ட் இருக்குது, எம்ஆர்ஐ, இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்ன இருக்குது? ஸோ த கோல்ட் ஸ்டாண்டர்ட், இப்போ பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங்க்கு இருக்கிற கோல்ட் ஸ்டாண்டர்ட் இஸ் அ மேமோகிராம். மேமோகிராம் என்னன்னா அந்த இட்ஸ் அ மெஷின். மார்பாகத்தை வந்துட்டு 2 பிளேட்டுக்கு மத்தியத்தில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு அது ப்ரெஷர் போடுவாங்க. ப்ரெஷர் போட்ட உடனே ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்ரேஸ் வில் பாஸ் த்ரூ. ஸோ மேமோகிராம்னா எக்ஸ்ரே ஆஃப் த பிரெஸ்ட். ஓகே, எப்படி செஸ்டோட எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, இட்ஸ் த சேம் வே. அண்ட் அந்த கம்ப்ரெஷன் வந்துட்டு இஸ் ஓன்லி ஃபார் 30 seconds or so. ஓகே, ஸோ தட் இஸ் அ மேமோகிராம். அல்ட்ராசவுண்ட் என்னன்னா அது வந்துட்டு ரேடியாலஜிஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டிகேஷன். ஸோ ரேடியாலஜிஸ்ட் வந்துட்டு வில் யூஸ் அ ப்ரோப், okay, using ultrasonic இது டெக்னாலஜி, அண்ட் பிரெஸ்ட்டுக்கு மேலே இப்படி ப்ரோப் வச்சுட்டு பார்ப்பாங்க. ஸோ எங்கேயாவது லம்ப் ஏதாவது தெரிஞ்சதுன்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்சிடும், எனி அப்நார்மாலிட்டி. அண்ட் எம்ஆர்ஐ ஆன் தி அதர் ஹேண்ட் இஸ் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். ஸோ அது வந்துட்டு பேஷண்ட் படுத்துட்டு இருப்பாங்க, அண்ட் யூஸிங் தட் டெக்னாலஜி ஒரு நாங்கள் ஸ்கேன் எடுக்கிறோம். ஸோ தேர் லாட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் யூனோ சில பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் எம்ஆர்ஐ எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அது அந்த பேஷண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டு தான் பண்ணுவோம். அண்ட் எம்ஆர்ஐ எல்லாருக்கும் நாங்கள் அட்வைஸ் பண்ண மாட்டோம், சில பேருக்கு மட்டும்.